ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். நிக்கி விபின் இந்த பேர் எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல? ஆமாங்க, நிக்கி விபின்றவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகி 9 இயர்ஸ் ஆகுது. ஒரு குழந்தையும் இருக்குது அவங்களுக்கு. அவங்களுக்கு என்ன நடந்துச்சு தான்னு கேட்டீங்க. அவங்களுக்கு நீங்கள் சோசியல் மீடியாவில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ டௌரிங்க, அந்த நிக்கின்ற பொண்ணு வந்து இப்போ உயிரோடு இல்லை. கணவனே ஆசிட் ஊற்றுறதே அந்த கொடுமையை அனுபவிக்கிறதுக்கு முன்னையே தீ வச்சு கொளுத்திருக்கான். எப்படியாப்பட்ட சைக்கோ பாருங்க. ஐயோ, இந்த டௌரி வாங்கி தான், பொண்ணு வீட்டில் டௌரி வாங்கி தான் பொழைக்கணுன்ற நினைக்கிறாங்க பற்றியா? நிஜமாக செத்துருங்க, எதுக்கு உயிரோடு இருக்கீங்க? இல்லை, ஒரு மனைவி கல்யாணம் பண்ணிட்டு வரதே பெருசு. ஒரு பொண்ணு இன்னொரு இடத்துக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து அதை வெற்றிகரமாக அந்த குடும்பத்தை வழி நடத்திட்டு போகிறதே ஒரு பெரிய விஷயம். இதில் டௌரி வேறையா? என்னங்க சைக்கோத்தனம் இதெல்லாம்! இவங்களெல்லாம் ஜெயிலில் போடக்கூடாது, குடும்பத்தோடு எடுத்துகிட்டு போய் வச்சு அந்த பொண்ணு எப்படி எரிஞ்சுதோ அதே மாதிரி தீ வச்சாதாங்க இன்னொருத்தர் வந்து டௌரி எதிர்பார்க்க மாட்டாங்க. எவ்வளோ டௌரி கேஸு! பொண்ணு வீட்டில் வாங்கி தான் பொழைக்கணும் அப்படின்னா போய் பிச்சை எடுங்க போங்க ரோட்டில். பொண்ணு வீட்டில் பிச்சை எடுக்கிறதுக்கு பேசாமல் போய் நடு ரோட்டில் பிச்சை எடுத்தால் எல்லாம் சரியாக போயிடும். கேட்க இரிட்டேட்டிங்காக இருக்குது. பொண்ணுங்க அப்படி என்னங்க பாவம் பண்ணாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம்? பொண்ணுங்களாக பிறந்தது தப்பா? இந்த மாதிரியெல்லாம் கொடுமைங்க வந்து எப்போ நிற்கும்னா, அதாவது வந்து கட்டின அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு கொடுமை பண்ணுறாங்கன்னா தயவு செஞ்சு அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்கள். அவங்க வயசானவங்களாக இருந்தாலும் சரி, வயசு இல்லாமல் இருந்தாலும் சரி. ஏன்னா அவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது. ஸோ அவங்கக்கிட்ட சொல்லி அதுக்கு ஒரு தீர்வு காணணுமோ இல்லையா? அம்மா வயசானவங்க, அப்பா வயசானவங்க, தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். நம்ம என்ன பண்ணாலும் வந்து அவள் போயிட்டு அம்மா வீட்டில் சொல்ல மாட்டான்ற ஒரு தைரியத்தில் எல்லாமும் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு பெண்கள் வந்து விழிப்பாக இருங்க. அவங்க ஏதாச்சும் பண்ணாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அம்மா அப்பா இருக்காங்க, கூட பிறந்த அக்கா தங்கச்சி எல்லாருமும் இருக்காங்க. இல்லை, இந்த உலகத்தில் நம்மளால் தனியாக வாழ முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி கொடுமையெல்லாம் ஏன் தாங்கிட்டு இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளும் ஒரு மனுஷி தானே. உங்களால் வேலை செஞ்சு காப்பாற்றிக்க முடியாதா என்ன? தயவு செஞ்சு சொல்கிறேன், ஏதாவது ஒரு பிரச்சனை கணவர் வீட்டில் அப்படின்னா அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்கள். சொல்ல தைரியம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தனியாக போங்க. தேவையில்லை, அந்த புருஷனே தேவையில்லை. அதாங்க, இதை தான் சொல்ல வந்தேன்.